நமது தொழுகை அல்லாஹ்வுடைய இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு இதுவுமே ஒரு காரணமா இருக்கும். ஆமாங்க. நம்மளுடைய பார்வை சரியான முறையில வந்து இருக்கணும். ஸோ தொழுகையோட நுணுக்கங்கள பத்தி தான் நம்மளுடைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் கேளுங்க. ஸோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பார்வை எங்க இருக்கணும்னா, கிப்லாவை நோக்கி தான் இருக்கணும். மேல வந்து பார்க்கக்கூடாது, கீழயும் பார்க்கக்கூடாது. கிப்லாவ பார்த்த மாரி தான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தக்பீர் கட்டணும். அதுக்கப்புறம் வந்து தக்பீர் கட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த செகண்டே நம்மளுடைய பார்வை நெத்திக்கிட்ட தான் இருக்கணும். ஸோ நம்மளுடைய நெத்தி வந்து இங்க தான் படும். இந்த இடத்துல மட்டும் தான் தொழுகை முடியிற வரைக்கும் இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல இப்படி பார்ப்பாங்க. ஒரு சிலர் இப்படி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து சரியான பார்வை கிடையாது. ஸோ நம்மளுடைய நெத்திக்கு இப்ப எங்க படுதோ அங்க மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலர் நானுமே கவனிச்சிருக்கேன். இப்படி பார்த்துக்கிட்டு, இப்படி தொழுது, இப்படி கேட்டுட்டு தொழுதுட்டு இருப்பாங்க. அதுவுமே சரியான முறை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ருக்குக்கு போறீங்கன்னா, நம்மளுடைய பார்வை வந்து இந்த 2 விரலுக்கு நடுவுல இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கணும். வேற சைடுல பார்க்கறது, லெஃப்ட்ல பார்க்கறது, இப்படி பார்க்கறது, சுத்தி பின்னாடி பார்க்கறது, இப்படி மேல பார்த்துக்கிட்டே சுப்ஹான ரப்பில் அலீம் ஓதுறது, இதெல்லாம் சரியானது கிடையாது. ஸோ இந்த 2 விரலுக்கு நடுவுல மட்டும் தான் இங்க இருக்கணும். திரும்பியும் வந்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லும்போது கிப்லாவ முன்னோக்கி இருக்கலாம், அல்லது அந்த நெத்திய முன்னோக்கி இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சஜிதால வந்து நம்மளுடைய பார்வை வந்து இப்படி சஜிதா பண்ணும்போது பார்வை வந்து அங்க தான் இருக்கும். லெஃப்ட்ல இப்படி பார்க்கறது, ரைட் சைடுல பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது, அது எதுவுமே இருக்கக்கூடாது. திரும்பி அகைன் சஜிதாலேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்வை மறுபடியும் வந்து நம்மளுடைய நெத்திக்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சலாம் குடுக்கும்போது வலது பக்கமும், இந்த சைடு சலாம் குடுக்கும்போது இடது பக்கம் அவ்வளோதான் இருக்கணும். நம்ம வந்து அத்தஹியாத்து ஓதும்போது, துஆய மஷூராலாம் ஓதும்போது வந்து இப்படி பார்த்துக்கிட்டே வந்து ஓதுறது, அத்தஹியாத்துல்ல இப்படி பார்க்குறது ஓதுறது, இப்படி இப்படி தாடிய பண்ணிட்டு பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா, அது வந்து தொழுகையில சேராது. சரியான முறையில வந்து நம்ம தொழுவோம். நம்மளுடைய தொழுகைய வந்து அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து நன்மையை பெறட்டும். அந்த நன்மை நமக்கும் கிடைக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subhanallah, walhamdulillah.